நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் கருடன் சகரனுக்கு வைராகியம் முதலிய மோட்ச உபாயங்களை உபதேசம் செய்ததுதான் சேவிக்கிருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, எங்களை போன்ற அரசன் எவ்விதமான பிரவೃத்தியுடன் உலகில் சஞ்சரிக்க வேண்டும், எப்பொழுதும் எந்த குணங்களுடன் இருந்தால் பற்றுதலாகிற பாசத்திலிருந்தும் விடுபடுவான் என்று கேட்க பீஷ்மர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்தில் வைனதேயரால் தம்மை அனுசரித்து கேட்ட சகர மகராஜனுக்கு சொல்லப்பட்ட பழமையான சரித்திரத்தை நான் உனக்கு சொல்வேன். சகரன் இகத்தில் சேமத்தை தருவதும் உத்தமமான எந்த காரியத்தை செய்து சுகத்தை அடைகின்றான், எப்படி துக்கத்தை அடையாமலும் கலங்காமல் இருப்பான், இதை அறிவதற்கு விரும்புகிறேன் என்று கேட்டார். இவ்வாறு கேட்க எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர்களில் சிறந்தவரான வைனதேயர் அப்பொழுது அவன் உபதேசம் பெற மிகவும் தக்கவன் என்பதை அறிந்து இந்த சாரமான வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். உலகத்தில் மோட்ச சுகமே சுகம். புத்திரர்களிடத்திலும் பசுக்களிடத்திலும் மிகவும் பற்றுள்ளவனும் தன தானியங்களில் கவலை உள்ளவனுமான மூடன் அதை அறிவதில்லை. பற்றுதல் உள்ள புத்தி உடையவனும் நிலையில்லாத மனமுடையவனுமான அவன் சீர்திருத்த முடியாதவன். சிநேகமாகிற கயிற்றால் கட்டுண்ட அந்த மூடனானவன் மோட்சத்திற்கு உரியவனாவதில்லை. சிநேகத்தால் உண்டான பாசங்களை உனக்கு சொல்லுகின்றேன், அவைகளையும் என்னிடம் கேள். காதுள்ள தலையால் கேட்டு அறிகின்றவனானால் அவைகள் அறுக்கக்கூடியவைகளாகின்றன. புத்திரர்களை உண்டு பண்ணி காலக்கிரமமாக எவ்வன பிராயம் உள்ளவர்களான அவர்களை கிரகத்தில் இருக்க செய்து தங்கள் ஜீவனத்தில் திறமை உள்ளவர்களாக அறிந்து அவர்களிடமிருந்து விடுபட்டு சுகமாக சஞ்சரிக்க கடவாய். மனைவியை புத்திரவதியும் பிராய முதிர்ந்தவளும் உன்னால் லாலனை செய்யப்பட்டவளும் புத்திரர்களிடத்தில் அன்புள்ளவளுமாக தெரிந்து காலக்கிரமத்தால் மேலான மோட்ச விஷயத்தை கவனித்து பார்த்து அவளை விட்டுவிடு. புத்திரன் உள்ளவனாய் இருந்தாலும் இல்லாதவனாய் இருந்தாலும் முக்தனாகி சுகமாக நட. நீ இந்திரியங்களாலே இந்திரிய விஷயங்களை விதிப்படி அனுபவித்த அந்த விஷயங்களில் உற்சாகத்தை விட்டு முக்தனாகி சுகமாக நட. தற்செயலாக கிடைத்த விஷயங்களில் விருப்பு வெறுப்பின்றி சுகமாக இரு. மோட்சத்தை பயனாக உடைய இந்த தியாகமானது உனக்கு முதலில் என்னால் சுருக்கமாக சொல்லப்பட்டது. இனி மறுபடியும் விஸ்தாரமாக சொல்லுகின்றேன், அதையும் கேள். விஷயத்திலிருந்தும் விடுபட்டவர்களும் பயம் நீங்கினவர்களுமான மனிதர்கள் உலகத்தில் சுகமாக சஞ்சரிக்கின்றார்கள். பற்றுள்ள மனமுடைய மனிதர்கள் நாசத்தை அடைகின்றார்கள். அந்த விஷயத்தில் சந்தேகமில்லை. கிருமிகளும் எறும்புகளும் ஆகாரத்தை தேடுவது போல மனிதர்கள் ஆகாரத்தை தேடுவதிலேயே பற்றுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் பற்றில்லாதவர்களே சுகிகள், பற்றுள்ளவர்களே நசிக்கின்றார்கள். மோட்சத்தை நாடுகின்ற உன்னாலே ஸ்வஜனத்தின் விஷயத்தில் நான் இல்லாமல் போனால் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கவலைப்படத்தக்கதில்லை. பிராணியானது தானே உண்டாகிறது, தானே விருத்தி அடைகின்றது, தானாகவே சுக துக்கங்களையும் மரணத்தையும் அடைகின்றது. மனிதர்கள் உலகத்தில் போஜனத்தையும் வஸ்திரத்தையும் மாதாவினாலும் பிதாவினாலும் சேகரிக்கப்பட்டதையும் தம் கர்மத்தினாலேயே அடைகின்றனர். முன் செய்யப்படாதது ஒன்றுமில்லை. உலகத்தில் எல்லா பிராணிகளும் தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆகாரங்களை உடையவைகளும் தம் கர்மங்களாலே ரட்சிக்கப்பட்டவைகளுமாகி பூமியில் சஞ்சரிக்கின்றன. மண்கட்டி போன்றவனும் எப்பொழுதும் பரதந்திரனும் மன உறுதி இல்லாதவனுமான ஜீவனுக்கு தன்னுடைய ஜனத்தை பகைக்கவோ அல்லது காக்கவோ என்ன காரணம் இருக்கின்றது?
தான் பார்த்திருக்கும் பொழுதே பெரிய முயற்சி செய்யப்பட்டிருந்தும் தன் உறவினை பூமியில் மிருத்யுவானவன் கொல்லவே செய்கிறான். ஆகையால் தானே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவினர்கள் ஜீவித்து கொண்டிருக்கையிலும் அவர்களை வளர்த்தலும் காத்தலும் முடிவு பெறாமல் இருக்கையிலும் அவர்களை விட்டு விட்டு சாகவே போகிறாய். பிறகு அவர்கள் மரித்தார்கள் என்றும் சுகத்தை அடைந்தார்கள் என்றும் துக்கத்தை அடைந்தார்கள் என்றும் நீ அறிய மாட்டாய். ஆகையால் தானாகவே அறிந்து கொள்கிறான் தானே. நீ இறந்தாலும் ஜீவித்திருந்தாலும் உன் சுற்றத்தார் தம் கர்மத்தையே அனுபவிப்பவர்கள். ஆகையால் இவ்விதம் அறிந்து கொண்டு உனக்கு ஹிதமாய் உள்ளதை செய்ய வேண்டும் அல்லவா? இவ்விதம் அறிந்த நீ இந்த உலகத்தில் யார் யாரை சேர்ந்தவன் என்று நிச்சயத்துடன் மனத்தை மோட்சத்தில் செலுத்து. மேலும் மேலும் மனத்தில் உறுதி செய்து கொள். இந்த உலகத்தில் எந்த தேகிக்கு பசிதாகம் முதலியான நிலைமைகளும் குரோதமும் லோபமும் மோகமும் ஜெயிக்கப்பட்டிருக்கின்றனவோ நல்ல மனமுள்ள அவன் முக்தனே. சூதாட்டத்திலும் பானத்திலும் ஸ்திரீகள் விஷயத்திலும் வேட்டையிலும் மோகத்தினால் தவறியும் பற்றுதல் இல்லாதவனும் எப்பொழுதும் முக்தனே. இரவும் பகலும் எப்பொழுதும் போஜனத்துக்காகவே சிரமத்தை அடைகின்றான். தோஷ புத்தி உடையவனாக சொல்லப்படுகின்றான். எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவனாகி அடிக்கடி ஸ்திரீகளிடத்தில் உண்டாகும் சங்கத்தை தன் பிறப்புக்கு காரணமாக உள்ளபடி அறிகிறவன் முக்தனே. இந்த உலகத்தில் யார் பிராணிகளுடைய பிறப்பையும் இறப்பையும் செய்கையும் உண்மையாக அறிகின்றானோ அவன் முக்தனே. 1000 கோடி வண்டி தானியங்களில் ஒருபடி தானியத்தையும் ஒப்பரிகையில் தன் மஞ்சத்திற்குரிய இடத்தையும் தன் வாழ்க்கைக்கு போதுமானவையாக பார்க்கிறவன் மோட்சத்தை அடைகின்றான். யார் உலகமானது மிருத்யுவினால் அடிக்கப்படுவதையும் வியாதியினால் பீடிக்கப்படுவதையும் பிழைப்பில்லாமையினால் வருந்துவதையும் பார்க்கின்றானோ அவன் முக்தியை அடைகின்றான். இந்த உலகத்தில் யார் இவ்விதம் பார்க்கிறானோ அவன் சந்தோஷமுடையவனாவான். பாராதவன் கெடுக்கப்படுகிறான். யார் சிறிது கிடைப்பதாலும் சந்தோஷிக்கின்றானோ அவனும் முக்தனே. யார் இவையெல்லாம் போக்காதவனாக அக்னி அன்னமான சோமனாகிய இவ்விரண்டும் பார்க்கின்றானோ அவன் ஆச்சரியமான பதார்த்தங்களாலே பற்றப்படுவது இல்லை. அவன் முக்தனே. யாருக்கு மஞ்ச சயனமும் பூமியும் சமானமோ, யாருக்கு நெல்லரிசி அன்னமும் இழிவான அன்னமும் சமானமோ அவன் முக்தனே. யாருக்கு வெண்பட்டும் தர்பையினால் உண்டான ஆடையும் பீதாம்பரமும் மரவுரிகளும் ஆட்டின் ரோம கம்பளமும் தோலும் சமானமோ அவன் முக்தனே. யார் உலகத்தை பஞ்சபூதங்களால் உண்டானதாக நன்றாக பார்க்கின்றானோ, பார்த்துவிட்டு சமமாக இருக்கின்றானோ அவன் இந்த உலகத்தில் முக்தனே. யாருக்கு சுகதுக்கங்களும் லாபாலாபங்களும் ஜெயாஜயங்களும் ஜயா அபஜயங்களும் விருப்பு வெறுப்புகளும் பயமும் தைரியமும் சமமானமாய் இருக்கின்றதோ அவன் எல்லா விதத்தாலும் முக்தனே. இரத்தம் மூத்திரம் அமேத்தியம் ஆகிய தோஷங்களுடைய சமூகங்களையும் தோஷ மிகுந்த சரீரத்தையும் பார்த்து மனிதன் தானே முக்தி அடைகின்றான். யார் கிழத்தனத்தால் உண்டான நரை திரைகளுடைய சம்பந்தத்தையும் சரீரத்தின் இளைப்பையும் நிறம் குன்றி போவதையும் கூணலையுமே பார்க்கின்றானோ அவன் முக்தனாகின்றான். யார் நாளடைவில் ஆண்மையின் கெடுதலையும் கண் தெரியாமல் போவதையும் செவிடாக போவதையும் பலத்தின் குறைவையும் பார்க்கின்றானோ அவன் முக்தனாகின்றான். யார் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தை அடைந்த முனிவர்களையும் தேவர்களையும் சென்றவர்களான அசுரர்களையும் பார்க்கின்றானோ அவன் முக்தனாகின்றான். அந்த பலவகை சிறப்புகளை அடைந்திருந்த ஆயிரக்கணக்கான ராஜசிரேஷ்டர்கள் மண் உலகை விட்டு போய்விட்டார்கள் என்று அறிந்தவன் முக்தனாகின்றான். யார் உலகத்தில் திரவியங்களை அடைவது அரிதென்றும் துன்பங்களே அதிகம் என்றும் குடும்பத்தின் நிமித்தத்தில் துக்கமே உண்டாவதென்றும் அறிகின்றானோ அவன் விடுபடுகின்றான். உலகத்தில் புத்திரர்களுடைய விரோதமான குணத்தையும் விரோதமான குணமுடைய ஜனத்தையும் அதிகமாக கவனித்து அறிகின்றானோ யார்தான் மோட்சத்தை பாராட்ட மாட்டான். எந்த மனிதன் சாஸ்திரத்தினாலும் உலகத்தினாலும் எல்லாவற்றையும் அறிந்து மனுஷ ஜன்மத்தை
அசாரம் போல பார்க்கின்றானோ அவன் எல்லா விதத்தாலும் முக்தனே. கிரகஸ்தாசிரமத்திலிருந்து மோட்சத்தில் உன்னுடைய புத்தியானது தளர்ச்சி இல்லாமல் செய்யப்படுமானால் என்னுடைய இந்த வார்த்தையை கேட்டு முக்தன் போல நடக்க கடவாய் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சகர மகாராஜன் அந்த கருட பகவானுடைய வார்த்தையை நன்றாக கேட்டு மோட்ச தசையில் உண்டான குணங்களோடு இருந்து பிரஜைகளையும் பரிபாலனம் செய்தான் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.